السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وكلبهم باسط ذراعيه بالوسيد وقال نبينا عليه الصلاة والسلام لا تدخل الملائكة بيتا فيه كلب ولا سورة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனே சார்ந்தார். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தினுடைய ஒரு ஜும்மாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக திருநாய்கள் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்கிற செய்தியை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்திலே டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவை தந்திருக்கிறது. இந்திய நாட்டிலே திருநாய்களுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கிறது. சாதாரணமாக சிறுவர்கள் நடந்து போனால் கூட துரத்தி கடிக்கிறது, துன்புறுத்துகிறது, காயங்களை ஏற்படுத்துகிறது. அதிலிருந்து தப்பித்து வேறொரு திசை நோக்கி ஓடினால் அவர் பெரிய பெரிய விபத்துகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். இப்படி அடுத்தடுத்து நிறைய சோதனைகளுக்கு பின்னாலே தான் திருநாய்கள் பெரிய தலைவலியாக இருக்கிறதே என்று சுப்ரீம் கோர்ட்டு தானாகவே முன்வந்து இந்த வழக்கை ஏற்படுத்தி திருநாய்கள் டெல்லி முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும், எனக்குரிய 10 லட்சம் நாய்களுக்கு மேலாக இருக்கிறதாக சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்கிறது. டெல்லியில மட்டுமே, டெல்லி மாவட்டத்தில் மட்டுமே 10 லட்சம் திருநாய்கள் இருக்கிறதாக கிடக்கிறது சொல்கிறார்கள். இந்தியா முழுசும் பார்த்தா இந்தியாவில் மனிதர்கள் மக்கள் தொகை 180 கோடினா நாய்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி தாண்டு போல தெரியுது. அப்ப இந்த திருநாய்களுடைய தொல்லைகள் இருந்து எவ்வாறு நாம் நிம்மதி பெறுவது? ஒரு நடைப்பயிற்சிக்கு செல்ல முடியவில்லை என்கிற அளவுக்கு அது பெரிய தொந்தரவாக மாறி இருக்கிறது. வெறுமனை இஸ்லாம் தொழுகையை மட்டும் சொல்லிக் கொடுக்கிற மார்க்கம் அல்ல, நோன்பை மட்டும் சொல்லித் தருகிற அதனுடைய பாடத்தினுடைய பிரிவுகளை மட்டும் இஸ்லாம் சொல்லித் தருகக்கூடிய மார்க்கம் அல்ல. ஜகாத் என்று சொன்னா என்ன, ஹஜ் என்ன, இதோடு முடித்துக் கொள்ளுகிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். உலகம் எங்கேயெல்லாம் எந்த வகையான பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறதோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக தீனுல் இஸ்லாத்தில் அதற்கான விடிவுகள் இருக்கிறது, அதற்கான தீர்வுகள் களங்காணுதல் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய அடிப்படையிலே, ஹதீஸினுடைய அடிப்படையிலே ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் நாய் சம்பந்தமான செய்திகளை எப்படியெல்லாம் நமக்கு தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே 1000 படைப்புகளை படைச்சிருக்கிறான்.
அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல 1000 படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்கிறார். அதிலே மனித கூட்டம் என்பது ஒரு படைப்பு. 1000த்துல நம்ம ஒண்ணு. சிங்கங்களாக, புலிகளாக, கரடிகளாக, வானத்திலே பறந்து செல்லக்கூடிய பறவைகள் முதல் கொண்டு ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் வரை, கண்ணுக்கு புலப்படாத சில பாக்டீரியாக்கள் வரை அத்துணைக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. முரதியிலா சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 1000 படைப்புகளை படைத்தார். அதிலே 400 வகை படைப்பு தான் பூமியில இருக்கிறது, தரைத்தளத்துல. மிச்சம் இருக்கக்கூடிய 600 வகை படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலுக்குள்ளாலே வச்சிருக்கிறான் என்று முரதியா சொல்றார். அப்படியானால் நம்மளை தாண்டி வாழக்கூடிய ஜீவராசி எல்லாம் பெரும்பான்மையாக கடலில் தான் இருக்கிறது. மீன் மட்டும்தான் நமக்கு தெரியும், இறால் வித்துட்டு போறதுனால அது நமக்கு தெரியும், சாப்பிடுறதுனால. மற்ற என்னென்ன வகையான அதிசயிக்கத்தக்க படைப்புகளை அல்லாஹ் தஆலா கடலுக்குள்ளாலே வச்சிருக்கிறான் என்பது நாம் அறியவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒவ்வொன்றுக்குமான இலக்குகளை, அதற்கான சட்டதிட்டங்களை எல்லாம் மார்க்க நமக்கு தெளிந்து சொல்லி தருகிறது. இந்த 1000 படைப்புகளிலேயுமே மனிதர்கள் தான் சிறப்பானவர்கள். மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக படைத்திருக்கிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளிலேயுமே மனிதர்களை உங்களைத்தான் நாம் சிறப்படுத்திருக்கிறோம், உங்களுக்கு நாம் கராமத்து கொடுத்திருக்கிறோம், சங்கை பண்ணி இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னான். வஃல்லல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. நாம் படைத்த அத்துணை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படைப்புகளிலேயும் மனிதர்களே உங்களைத்தான் நாம் மேன்மைப்படுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். மனிதர்களுக்காகத்தான் எல்லாமே. சுருக்கமா சொல்வதானால், மனிதனுக்கு அவைகள் எல்லாம் நன்மை பயக்குமையானால் அவைகள் வாழலாம், மனிதர்களுக்கு தீமை தருமையானால் அவைகள் எல்லாம் சாகடிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்துடைய தீர்ப்பு. சுருக்கமாக வள கொலன்னு பேசாம, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட மிகப்பெரிய அறிவு ஜீவியாக இருக்கக்கூடிய செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த உலகத்துல எந்தெந்த படைப்புகள் எல்லாம், எந்தெந்த பிராணிகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய இனம், எவைகள் எல்லாம் குழந்தைகள் என்று பால் கொடுக்கிற இனம், குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க பெரிய அறிவு ஜீவியாக நான் கேள்விப்பட்டேன். அலி ரலியல்லாஹு தஆலா உலகத்துல எந்தெந்த படைப்புகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய இனம் அப்படிங்கிறத எனக்கு விழாவையா சொல்லணும். எவைகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய வகையை சார்ந்தது, இதை ரொம்ப வளவலன்னு சொல்லக்கூடாது. இந்த தியரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சாங்க, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல எவைகளுக்கெல்லாம் காது மடல்கள் வெளியில தெரியும்படியாக இருக்கிறதோ அந்த படைப்புகள் அனைத்தும் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம். மனுஷனும் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம் தான். யானை அது குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம். சிங்கம், புலி, கரடிகள் அனைத்தும் காது வெளியில தெரிகிறது, அதனால் அவைகளும் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம். மீனுக்கு காது வெளியில தெரியல, அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற இனம். பாம்புகளுக்கு காதினுடைய மடல்கள் வெளியிலே தெரிவதில்லை, அதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற இனம். யானை காதல் பெருசா இருக்கிறது, அவைகள் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு போய் 1400 வருஷம் ஆச்சு, இன்று வரை அந்த வார்த்தையில ஒண்ணு கூட மிஸ்ஸிங்கே இல்லை. இப்படிப்பட்ட மதிநுட்பமான வார்த்தை, மதிநுட்பமான ஒரு ஆய்வு. அது எந்த லேபரட்டரிஸ்லையும் போய் அவங்க ஆய்வு கூடத்திலே சென்று ஆராய்ச்சி செய்து இதை நம்மிடத்திலே சொல்லவே இல்லை. அல்லாஹ் அவ்வளவு பெரிய அறிவு ஞானத்தை அல்லாஹ் அறிவி போன்று ஊற்றக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை அவர்கள் வழங்கினார். எனவேதான் அறிவாற்றல் மிகுந்தவர்கள் சையீனா அலி ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் கல்வியினுடைய பெரிய சிட்டியாக இருக்கிறேன், அந்த பட்டணத்துக்குள்ளாலே நீங்கள் நுழைவதாக இருந்தால் வ அலியும் பாபுஹா, அலி ரலியல்லாஹு தஆலா தான் அந்த கல்வியினுடைய வாசலாக, தலைவாசலாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்ப இந்த ஒவ்வொரு ஜீவராசிகள் பற்றியும் இஸ்லாம் அதற்கான தெளிவுகளை, அதற்கான சட்டதிட்டங்களை, இஸ்லாமிக் லா அண்ட் இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள் அல்லது அதனுடைய வரைமுறைகள் என்றெல்லாம் மார்க்கு நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாய்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நாம்
முதல்ல ஆய்வு செய்ய வேண்டும். நம்மள மாதிரி அவைகளும் ஒரு ஜீவராசிகள் தானே. ஜீவகாருண்யம் பற்றி இன்றைக்கு உலகத்துல எல்லாம் பேசுறாங்க. மனிதர்கள் தவிர்த்து உள்ள அனைத்து ஜீவராசிகள் மீதும் நம்ம இறக்கப்படணும், அவைகள் கொல்லப்படக்கூடாது என்பதாக எல்லாம் பேசுறாங்க. மனிதனுடைய நன்மைக்காகத்தான் இந்த உலகத்தில் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் அல்ல, நமக்காகத்தான் அவைகளை அல்லாஹ்வுத்தஆலா படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நமக்கு நன்மை தருகிற காலம் எல்லாம் அவைகள் இருக்கலாம். நமக்கு தீங்கு விளைவிக்குமே ஆனால் அவைகள் இந்த துனியாவிலே இருக்க வேண்டிய தேவையில்லை என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே மனிதர்களுடைய ஹியூமன்ஸ் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகளுக்கு மீறல் செய்யக்கூடிய வகைகளிலே எந்த மிருகங்கள் நடைமுறைக்கு வந்தாலும் அவைகள் அழிக்கப்பட வேண்டியவை என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே மனிதனுடைய உரிமைகளுக்காக பாடுபடுகிற பல்வேறு குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீசுகள் நமக்கு தெரிந்த சான்றை தருகிற காட்சியை பார்க்கிறோம். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால ஒரு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன். வாக்கிங் போற பழக்கம் இதுக்கு முன்னால இருந்து ஒரு ஊர்ல. அப்படி வாக்கிங் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு தெருவுக்குள்ள நான் இன்னொருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிற வேலையில திடீரென்று ஓடி வந்து ஒரு நாய் முசாபா செய்யற மாதிரியே வந்துச்சு. நேர வந்து 2 காலையை தூக்கி வயிற்று மேல வச்சிருச்சு. நான் பயந்து போய் அந்த நாயினுடைய அந்த வீட்டு முதலாளி இருக்கிற கூட்டேன், என்னங்க இப்படி வந்து வயிற்று மேல காலை தூக்கி வைக்கிறேன், கொஞ்சம் ஓட்டி விடுங்க, அது ஒன்றும் செய்யாதுன்றார். அன்று முதல் அந்த ஏரியா பக்கம் வாக்கிங் போறதே இல்லை. அப்ப இது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு தான். இது மாதிரியாக நிறைய தொல்லைகள் தரக்கூடிய சின்ன குழந்தைகள் எல்லாம் கடித்து குதறுகிற காட்சி எல்லாம் கூட யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். எத்தனையோ வாகன ஓட்டிகளுக்கு முன்னாலே தடம் மாறி அந்த நாய்கள் குறுக்கே சென்றதினாலே இவர் தவறி விழுந்து பெரிய விபத்துகளுக்குள்ளாலே மாட்டிக்கொண்டு கைகால்களை இழந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றாடம் திருநாய்களினால் ஏற்படக்கூடிய இந்த அபரிமிதமான ஆபத்துகளின் பின்விளைவுகளினாலே இது பெரிய தலைவலியாக இருக்கிறதே, இதுக்கு என்ன தீர்வு என்பதை நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிய பின்னாலே தான் ப்ளூ கிராஸ் ஒன்று வைத்துக் கொண்டு ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸ் என்று வைத்துக் கொண்டு நாய்கள் விலங்குகளுடைய பாதுகாப்பு என்ற அமைப்பில் நாங்கள் இருக்கிறோம், இதுக்கு நீங்க தொந்தரவு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேர் ஆபத்து முடியும் என்றெல்லாம் சிலர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு இல்லாத பாதுகாப்பு இந்த உலகத்திலே நாய்களுக்கு கூட இருக்கிறது. பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது மனித பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு தான் மற்றவைகளுக்கு பாதுகாப்பு, மனித பாதுகாப்பு தான் முதன்மைத்துவமானது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாய் வளர்க்கிறதா அதுக்கு சில அனுமதி இருக்கிறது, சிலர்களுக்கு விதிவிலக்கு. மார்க்கம் சொல்லுகிறது மனிகத்தனா கல்பன், யார் சும்மா வேணுமென்றே நாய் வளர்க்கிறாங்களோ, எந்த நோக்கமுமே இல்லை, ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க அதுக்கு நோக்கம் வேண்டுமே, நாயை நாங்கள் செல்ல பிராணியா வச்சிருக்கிறோம் என்று சொன்ன பலர்கள் கணவர் படுத்திருக்க வேண்டிய இடத்துல நாயை போட்டு வச்சிருக்கிறாங்க. பின்னால பிள்ளைகளை தூக்கி செல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் அந்த செல்ல பிராணி என்று நாய்களை தூக்கி செல்கிறார்கள். கடைசியா என் பிள்ளை வந்து என்னை வீட்டை விட்டு துரத்தினான்னா நீ யார் மீது பாசமா இருந்தீர்களோ அப்படிப்பட்ட நாய் தானே உங்களை பாதுகாக்கும். பிள்ளைகள் இப்படி பாதுகாப்பார்கள். பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த நாயை வச்சுட்டா, அல்லது நாய்கள் வேறு 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 யாரோ இருக்க வேண்டிய இடத்துல நாய்களை கொண்டாந்து வைப்போமையானால் இவைகள் செல்ல பிராணிகள்ல சில வேளைகள்ல செல்ல பிராணியாக வளர்த்து அவைகளே நம்மை பதம் பார்க்கிற காட்சி பார்க்கிறோம். எனக்கு இன்றும் மனசுல ஞாபகத்தில் இருக்கிறது. நான் சிறுபிராயத்தில் இருக்கிற வேளையில் ஒரு 7-8 வயசு இருக்கும். ஒரு முஸ்லிம் சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், அவர் வளர்த்த நாயே அவர் கிடைச்சிருச்சு. அவருக்கு இன்றைக்குள்ளது மாதிரியான இன்ஜெக்ஷன் வசதி எல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இல்லை. அவர் அதனாலே பட்ட பாடுகளை எல்லாம் இன்று வரை கண்களுக்குள்ளானே கனமாக அந்த கல்வியிலே நிறைந்திருக்கிறது. அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன பொழுது அன்றைய நேரத்தில் சொன்னாங்க, நாங்கள் ஒரு விஷ ஊசி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், ஒன்று அந்த நாய் விஷத்தை அது முறிக்கும், இல்லைன்னா இவரை காலி பண்ணிடும், அதுக்கு சம்மதிச்சா நீங்க கையெழுத்து போட வேண்டாம். கையெழுத்து போட்டார்கள். அதே போன்று விஷ ஊசி போடப்பட்டது. அந்த நாயினுடைய விஷக்கடியை தாக்கி அழிப்பதற்கு வேண்டிய விஷ ஊசி. அது இன்றைக்குள்ள மாடல்லாம் அன்னைக்கு இல்லை, தொப்புளை சுத்தி 18 ஊசி இன்னும் போடணும்னு சொல்லுவாங்க. அதனால கடைசியா அவரே இறந்து போயிட்டார். அவர் இறக்கிற தருவாயில பக்கத்துல யார் போனாலும் நாய் மாதிரி குலைத்து அவரை கடிப்பதற்காக வேண்டி நாய் என்னென்னலாம் செய்யுமோ, எத்தனை சிம்டம்ஸ் எல்லாம் அதுக்கு வெளிப்படுமோ அத்துணை விதமான அடையாளத்தோடு தான் அவர் இருந்து போனார். எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது
அதை தயவு செய்து செல்ல பிராணிகளுடைய பட்டியலை சேர்க்காதீங்க. அது செல்ல பிராணிகள் மாறி நீங்கள் வளர்த்தாலும் ஒரு கட்டத்திலே உங்களையே பதம் பார்த்து விடுகிற, உங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற வேலையெல்லாம் அவைகள் செய்கிறது. அதனால் ஏற்படுகிற நன்மைகளை விட தீமை அதிகமாக இருக்கும் பட்சத்திலே அந்த பிராணிகள் கொல்லப்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஆனா யாருக்கு விதிவிலக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிகத்தனா கல்பன், யார் நாயை வளர்க்கிறார்களோ, இல்லா கல்ப சைதின் அவ் மாஷியத்தின், வேட்டையாடுவதற்காக வேண்டி நாய்களை தவிர, அல்லது கல்ப மாஷியத்தின், அல்லது கால்நடைகளை ஆடு மாடு ஒட்டகத்தன ஒரு 1000 ஒட்டகம் இருக்கிறது, யாராவது திருடன் வந்து பிடிச்சிட்டு போனானே ஆனால் அவனை கவ்வி பிடிப்பதற்காக, அவனை மிரட்ட வேண்டும் என்பதற்காக நாய் வளர்க்கலாம். மார்க்கம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது, சிறப்பு அனுமதி தருகிறது. அல்லது கல்ப சைதின், வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில எல்லாம் வேட்டையாடுகிற பழக்கம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட இந்த பிராணிகளை, மான்களை அல்லது ஒட்டகத்தை அல்லது காட்டிலே உள்ள சில சாப்பிட வேண்டிய சில பிராணிகளை போய் கவ்விட்டு வந்து முதலாளி இடத்துல அதை சாகடிக்காமல் அப்படியே கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வேட்டை பிராணி, வளர்க்கப்பட்ட பிராணி அந்த நாய் இருக்கிறதே, அதை அனுப்பி வைக்கிற வேளையிலே பிஸ்மில்லா சொல்லி அனுப்புகின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி போன்ற ஹதீஸுகளிலே இவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேட்டையாடுவதற்காக ஒரு முஸ்லிம் ஒரு நாயை வளர்த்து அதற்கு பயிற்சி கொடுத்து அவனுடைய பற்கள் கூட அந்த பிராணியினுடைய உடல் மீது பதியக்கூடாது. அப்படி பிஸ்மில்லா சொல்லி அனுப்பியதுனாலே அந்த வேட்டை பிராணிய அது போய் கவ்வி கொண்டாந்து லாவகமாக எடுத்து வந்து தன்னுடைய எஜமான இடத்துல வழங்கினால் இதை பிஸ்மில்லா சொல்லி அறுத்து சாப்பிடலாம். அல்லது இந்த நாய் போய் அது கவ்வியதினாலே பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி இருக்கிறோம், அனுப்பப்பட்ட இந்த நாயின் மூலியமாக அந்த வேட்டை பிராணி அது கவ்வப்பட்ட வேகத்திலே அது இறந்து போயிட்டு சொன்னா இப்பொழுதும் அது ஹலால் தான், அதை உடனே அறுத்தலாம். பிஸ்மில்லா சொன்னதுனால, பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு நாயை ஒருத்தர் அனுப்பி விடுகிறார் என்று சொன்னால், அந்த நாய் எந்த பிராணியை கொண்டு வந்தாலும் அதை செத்து விட்டதுன்னு சொன்னால் இப்பொழுது அந்த பிராணியை சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி அல்ல, அது ஹராம் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு சஹாபி வந்தானியா, நாயகமே நான் என்னுடைய நாய்க்கு பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி வைத்தேன். ஒரு ஆட்டை, ஒரு ஏதோ ஒரு பிராணியை கவ்விட்டு வர்றது, ஒரு முயலை கூட வச்சுக்கலாம். அந்த முயலை போய் பிடித்து வருவதற்காக என்னுடைய நாய்க்கு நான் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி வைத்தேன். அதை அறுக்கிறவர்கள் பிஸ்மில்லா சொல்றோமே, அதே மாதிரி நாயை அனுப்புகிற வேளையிலேயே பிஸ்மில்லா சொல்லி வேட்டைக்காக அனுப்பி வைப்பது. அப்பொழுது அந்த நாய் அந்த குறிப்பிட்ட அந்த பிராணியை சென்று அது பிடித்து விட்டது. நான் போய் அந்த ஆசையோடு என்னுடைய நாய் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறேனே, அது என்ன பிராணியை கவ்வி இருக்கிறது என்று பார்த்தேன். அது உண்ண வேண்டிய பொருள் தான் அது. ஆனா அதை சுற்றி 4-5 நாய்கள் வேற நிற்கிறது. என்னுடைய நாயினால் அது அடிக்கப்பட்டதா அல்லது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாய்களினால் அது வேட்டையாடப்பட்டிருக்கிறதா என்று நான் குழம்பி போய்விட்டேன். இப்ப நாயகமே நான் என்ன செய்யன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிய உன்னுடைய நாய் தான் அதை வேட்டையாடி இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் மட்டும்தான் நீ சாப்பிடணும். வேறொரு நாயினால் கூட அது வேட்டையாடப்பட்டிருந்தால், பிஸ்மில்லா சொல்லப்படாத ஒரு நாயினால் வேட்டையாடப்பட்டிருக்குமே ஆனால் அதை நீ சாப்பிடுவது என்பது ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அப்ப நாய்க்குள்ளாலே இவ்வளவு பெரிய சட்டதிட்டங்களை மார்க்கம் சொல்கிறது. யார் வேட்டையாடுவதற்காக வேண்டிய நாய் அதை வைத்துக் கொள்ள மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லது கல்ப மாஷியத்தின், அல்லது கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய வகையிலே நாய் வளர்க்கலாம். அது வீட்டுக்குள்ள வச்சுக்கிற கூடாது, வெளியில் அந்த ஆடு மாடுகள் ஒட்டகத்தை பாதுகாக்கிற இடத்துல அது இருக்க வேண்டும். அல்லது கல்ப ஹரிசின், அல்லது விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அங்க ஏதாவது எலிகள் வந்து தொல்லை செய்யறத நாய் அனுப்பிவிட்டு அதை போய் பிடிச்சிட்டு வர சொல்லி அதை காலி பண்ணலாம். அந்த எலிகளை கொள்வதற்காக வேண்டிய நாய் பயன்படுத்தலாம். இந்த விவசாயத்துக்காகவோ அல்லது கால்நடைகள் பராமரிப்புக்காகவோ அல்லது வேட்டை பிராணிக்காகவோ, இதை தவிர வேண்டுமென்றே ஒருத்தர் செல்ல பிராணி என்று நாயை வைத்து வளர்ப்பாரையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு யன்குஸு மின் அஜ்ரிஹி குல்ல யௌமின் ഖിറാத்தானி, ஒரு நாளைக்கு அவர் செஞ்சு வச்சிருந்த நல்ல அமல்களிலிருந்து, தொழுகை, வணக்கம், நோன்பு, ஜக்காத்து, மலை மாறி குமிச்சு வச்சிருப்பாரு, இந்த நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் அவருக்கே தெரியாமல் தினந்தோறும் 2 உஹது மலை அளவுக்கு உண்டான நன்மை அல்லாஹ்வுத்தால காலி பண்ணி வேண்டாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அது! வேண்டுமென்றே முஸ்லிம்கள் யாரும் நாய் வளர்க்கவே கூடாது. அதனால்தான் உலகளாவிய அளவிலே இன்றைக்கு நாய் வளர்க்கிற அப்படியான காரியத்தில் முஸ்லிம்கள் ஈடுபடவே மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு எச்சரிக்கை வார்த்தை தான் இந்த உம்மத்தை கட்டி போட்டிருக்கிறது. ஒருவேளை அனுமதி இருக்குமே ஆனால் 1 கோடி ரூபாய் கூட முஸ்லிம்கள் நாய் வாங்கி வைக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன
1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய உயிரினும் மேலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையினுடைய மதிப்பீடு இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. எந்த ஒரு முஸ்லிம்களுடைய வீட்டிலையுமே நாய் வளர்க்க மாட்டார்கள், வளர்க்கவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று மார்க்கம் சொல்கிறது, உங்களுடைய ஒருத்தருடைய பாத்திரங்களிலே நாய் வாய் வச்சுட்டா அதற்கு என்ன சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. உங்களுடைய வீட்டு பாத்திரங்கள்ல ஒரு சாப்பாடாக்கி வச்சுட்டு அதை கழுவுறதுக்காக வச்சுட்டு நாய் வந்து வாய் வச்சிருச்சு, அல்லது ஒரு சால்னா காய்ச்சி வச்சிருக்கிறோம், அதுல வந்து நாய் வாய் வைத்து விட்டது. இப்ப இதற்கான சட்டம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களில் ஒருத்தனுடைய பாத்திரங்களிலே நாய் வந்து வாய் வச்சு விட்டதுன்னு சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், அதை 7 தடவை கழுவுங்கட்டாங்க. 7 தடவை கழுவி ஆக வேண்டும். 7 தடவை தண்ணீர் போட்டு கழுவலாம். நீங்க என்னென்ன வாஷிங் சோடா போட்டு கழுவினாலும் அது சுத்தமாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த 7 தடவையில ஒரு முறை மண்ணை போட்டு தான் கழுவ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவு போட்டாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாய் வாய் வச்சுட்டால் அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவுங்க. நீங்க 7 தடவை கழுவிட்டு அதுல 7வது ஒரு முறை 5வது வாட்டியோ அல்லது 3வது தடவையோ அல்லது 7வது தடவையோ அந்த 7 தடவை கழுவக்கூடிய விஷயத்திலே அதுல ஒரு தடவையாவது மண்ணை எடுத்து அதை பாத்திரம் முழுசா தேய்ச்சி கழுவிட்டீங்கன்னா அந்த நாயினால் வாய் வைத்ததினால் ஏற்படக்கூடிய அந்த டேப் வார்ம் என்று சொல்லப்படக்கூடிய நாடா புழுக்கள் இருக்கிற கடுமையான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும்படியான அப்படிப்பட்ட பாக்டீரியாக்கள், கிருமிகள் நாயினுடைய நாவினால் வெளிப்படுகிற எச்சினால் அது உருவாகிறது. நாய் மலஜலத்தினால் கூட பல்வேறு விதமான பாக்டீரியாக்கள் உருவாகிறது என்பதெல்லாம் இன்றைய உண்டான மருத்துவ உலகம் சொல்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த 7 தடவையில ஒரு முறை நீங்கள் மண் போட்டு கழுவ வேண்டும். இந்த ஹதீஸ் எடுத்து ஆய்வு செய்த ஒரு யூத விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். என்னது அற்புதமான செய்தியா இருக்கிற, அவர் 7 வாட்டி அந்த கழுவிட்டு வெறும் தண்ணியில கழுவி என்னென்னமோ சோப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு அதை நுண்ணோக்கி கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுதும் கிருமி நெளிந்து கொண்டிருந்தது. அதுல ஒரு தடவை அதே மாதிரியாக மண்ணை எடுத்து கழுவி பிறகு பார்த்தார், மண்ணால் தேய்க்கப்பட்ட பின்னாலேதான் அந்த பாத்திரத்திலே ஒட்டியிருந்த நாயினுடைய அத்தனை கிருமிகளும் அழிக்கப்பட்ட ஆச்சரியத்தை பார்த்து தன்னை தீனுல் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார் அந்த யூத அறிஞர். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப மார்க்கம் இருக்கிற அந்த நாயினால் ஏற்படக்கூடிய நாயினுடைய எச்சியிலே அவ்வளவு பெரிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய நோய் தாக்கங்கள் இருக்கிறது. நாயினுடைய உடல்ல ஈரப்பதம் இருக்குமேனால் அதுல ஒரு தொழுகையாளியினுடைய ஆடை பட்டுட்டால் கூட அது நஜீஸுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்கா நகரத்திலே நமக்கெல்லாம் தெரியும், ஹாஜிகள் ஹரம் ஷரீஃபுக்கு மக்காவுக்கு போவாங்க. மக்காவிலே அது அந்த அந்த ஊருக்கு என்று தனி சட்டம் இருக்கிற, உலகத்திலே அமெரிக்காவுக்கு கூட தனி சட்டம் இல்லை. சிங்கப்பூர் மலேசியாவில் நீங்கள் அந்த பப்ளுகாம் என்று துப்பினால் அதற்கு பயன்தான் போடுவாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, மக்கா நகரத்துக்கு என்று உலகளாவிய அளவிலே 200 நாட்டை சேர்ந்த முஸ்லிம்கள் யாரும் அங்கே சென்றாலும் அங்கே உள்ள முஸ்லிம்களில் எவர்களும் அங்கே மக்கா நகரத்திலே உள்ள அந்த புற்பூண்டுகளை தான் எஹ்ராம் அணிந்திருக்கிற வேளையிலே, சும்மா இருக்கும் போது கூட அல்ல, எஹ்ராம் அணிந்திருக்கிற வேளையிலே நீங்கள் மக்காவிலே உள்ள ஒரு புற்பூண்டுகளை கூட பிடுங்க கூடாது. அதுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அப்படியானால் புற்பூண்டுகளை நீங்கள் கிள்ளினால் பிடுங்கினால் அதற்கென்று சில தர்மங்களை செய்ய வேண்டும், தம்மு கொடுக்க வேண்டும், ஒரு ஆடு எடுத்து படி கொடுக்கணுங்கிற அளவுக்கு சட்டம் சொல்கிறது. கீழே கிடக்கிற பொருள்களை கூட நீங்கள் கண்டெடுக்க கூடாது. யாரோ ஒருத்தர் 5000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொருளை அல்லது பணங்காசுகளை அல்லது நகை நட்டுகளை அல்லது மணிப்பரிசு விட்டுட்டு போயிட்டார், யாருன்னு தெரியலே, எடுக்கக்கூடாது. மக்காவுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அது ஹராம். மக்கா நகரத்துக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னால் சங்கை மிகுந்த இடம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் தேவையில்லாத செயல்களை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட இடம் என்றுதான் அதற்கு பொருள். எனவே ஒரு ஹாஜி மக்காவிலே சில பொருள்களை கண்டெடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல, அங்கே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை அல்லது ஆடுகளை அல்லது மாட்டை சூ என்று விரட்டி பத்தக்கூடாது. இப்படி பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு புல்ல கூட புடுங்கக்கூடாத இடத்துல 5 பிராணிகளை மனிதனுடைய நன்மைகளுக்காக கொலை செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுத்தாங்க. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்ல உராப், காக்கை இருக்கிறதே அது தொந்தரவு செய்யக்கூடியது, ஏதாவது இலை கிளி கவிட்டு வந்து போட்டுரும் அல்லது ஏதாவது கொத்தி விடும் என்று இருக்குமேனால் காக்கைகளை ஹரம் ஷரீஃபில் வைத்தே கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அதற்கு ஸ்பெஷல் அனுமதி கொடுத்தாங்க. இரண்டாவது அல் ஹிதத்து, ராஜாளி பறவை, காகம் மாதிரியாக அந்த ராஜாளி பறவை போன்ற பெரிய பெரிய ராட்சத பறவை இருக்கிற சில சின்ன குழந்தைகளை கூட
அப்படி லாவகமாக தூக்கி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட பிரம்மாண்டமான ராஜாளி பறவை, ஈகிள் போன்ற பறவைகள் எல்லாம் இருக்கிற, இந்த கழுகு போன்ற பறவை எல்லாம் இருக்கிற, இது மாதிரியான பறவைகளினாலே அங்கே உள்ள மக்களுக்கு, ஹாஜிகளுக்கு தொந்தரவு ஏற்படும் என்று இருந்தால் அதை அடித்து காலி பண்ணலாம். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் அக்ரபு, தேள் இருக்கிறதே, அது ஹரம் ஷரீஃப்ல புல்லை கூட புடுங்க கூடாது என்று இருக்குமேனால் அப்ப உயிர் எப்படி கொள்ளுவேன்னு ஒரு கேள்வி வரும். இந்த 5மே விதிவிலக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹாஜிகளுடைய முழு பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், மனித உயிர்களை பாதுகாப்பது தான் எங்களுக்கு நோக்கம். இப்படிப்பட்ட மக்கா மாநகரத்தில் வந்தாலும் கூட உலகளாவிய அளவிலே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க தேள கொள்ளக்கூடாது, அந்த நாயை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஹாஜிகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்ன? எனவே இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்க அந்த இடத்துல கூட இந்த 5 பிராணிகளை கொலை செய்யலாம். அல்ல அக்ரப் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தேள்கள் உங்களை கடிக்க வருமையானால், மக்காவிலே கடிக்க வந்தால் நீங்கள் அதை அடிச்சுக் கொள்ளலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். 4வதாக அல் ஃபாரத்து, எலிகள் அங்கே எங்கு ஓடி பல விதமான சேதாரத்தை ஏற்படுத்துமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த எலிகளை அடிச்சிருக்கின்றார். 5வதாக அல் கல்புல் அகூர், வெறி பிடித்த நாய்கள், மனிதர்களை பாய்ந்து கடித்து குதறக்கூடிய வெறி நாய்களை கூட ஹரம் ஷரீஃபிலே வைத்து அதை கொல்வதற்கு மார்க்கு நமக்கு அனுமதி அளிக்கிறதுன்னு சொன்னால், இந்த கொல்லப்பட வேண்டிய பிராணிகளிலே நாயும் இருக்கிறது. அப்ப நாயினுடைய தீங்கு எவ்வளவு பெரியது என்பதை மார்க்கம் மறக்காமல், ஒரு புற்பூண்டுகளை கூட பிடுங்க முடியாத இடத்துல கீழே இருக்கிற பொருளை கூட நீங்கள் கண்டெடுக்க கூடாது, இல்லாத முஅர்ரிஃபின், அறிவிப்பு செய்யக்கூடியவரை தவிர யாரும் அதை கை வைக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிற அந்த இடத்துல நாயும் கொல்லப்படலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட விசேஷமான அனுமதி வழங்கியிருக்கிறார் சொன்னால் அது எப்படிப்பட்ட தீங்குகளுக்கு சொந்தமானது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு காரியத்தை சொல்லுமேனால் கடைசியா உலகம் பூரா எல்லாம் சுத்திட்டு கடைசியில இங்கதான் வந்தாகணுங்கிற மாதிரி இன்றைக்கு சற்றேறக்கூடிய தீர்ப்பு அதை நோக்கித்தான் போகிறது. உலகத்துல எதெல்லாம் மனித குலத்துக்கு நன்மை என்று இஸ்லாம் எல்கேஜி பாடமாக நமக்கு சொல்லி இருக்கிறதோ, இதை செய்யுங்க, இந்த திருநாய்களை எல்லாம் தடை செய்வதற்காக வேண்டிய போராட்டம் பண்ணாவிட்டால் கூட திருநாய்கள் பெருக்கம் ஏற்பட்டு ஒரு கட்டத்திலே பெரிய பெரிய அறிஞர்களை, பெரிய பெரிய நீதிபதிகள்லாம் கிடைச்ச பின்னாடிதான் அவங்களுக்கு உணர்கிறார்கள், இப்படி தீர்ப்பு செஞ்சால் என்ன, திருநாய்களை குறைத்தால் என்ன. ஒரு காலத்தில் நம்ம கண்ணெதிரே திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டது, திருநாய்களை எல்லாம் பிடித்து அடித்து அதை கொலை செய்வார்கள். இப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுல நாய் தொல்லைகள் அதிகமானதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க, திருநாய்கள்லாம் கொள்ளுங்கட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மதீனாவுள்ள உள்ள அத்தனை தெருக்களிலே போந்து திருநாய்களை எல்லாம் கொலை செய்தார். ஒரு அம்மா வெளியூர்ல இருந்து தன்னுடைய செல்ல பிராணியாக அதை அழைத்து கொண்டு வந்தது, புகாரி ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த அம்மாவுடைய அந்த நாயை சஹாபாக்கள் பிடுங்கி அதை அடித்து கொலை செஞ்சார். நாய் மதீனாவுக்குள்ள இருக்கக்கூடாது. வேற ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது ஒரு உம்மத்தாக அல்லாஹ் படைச்சுக்கிறான், அது ஒரு சமுதாயமா இருக்கிறது. ஒருவேளை இது உம்மத்தாக இல்லைன்னு சொன்னால் அது எங்க போனாலும் கொஞ்சம் சில நாய்கள் கூட்டமா போகும், அது ஒரு உம்மத்து, அது ஒரு கூட்டம், அது அல்லாஹ்வுத்தாலா கூட்டமாகவே அதை படைத்திருக்கிற காரணத்தினால்தான் அதை நான் விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா அதை அழிச்சிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனுடைய தீங்கு அவ்வளவு பெரியது என்பதை மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கருப்பு நாய் அந்த 2 கண்களுக்கு மேலே வெள்ளை கலர் இருக்குமேனால், கருப்பு நாய்கள் இருக்கிறது, கரேரென்று நாய் இருக்கிறது, 2 கண்களுக்கு மேலே வெள்ளை அடையாளம் இருக்குமேனால் அதை கண்டிப்பாக கொலை செய்யுங்கள், ஐனு ஷைத்தான், அது ஷைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். கருப்பு நாய் எங்க பார்த்தாலும் பக்கத்துல போகக்கூடாது என்பது மட்டுமல்ல, அதுக்கு இப்படிப்பட்ட அடையாளத்தோடு இருக்குமேனால் அது கொலை செய்யப்படக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கிற அந்த காட்சியை பார்க்கணும். இன்னொரு ஜீவகாருண்யமாக மார்க்கம் சொல்கிறது, ஒரு பெண்மணி, நம்மளும் அறிந்து வைத்திருக்கிற பரிச்சயமான ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பெண்மணி இருந்தால் அவர் ஒரு தவறான ஒரு பெண்மணி, மானக்கேடான செயலுக்குரிய பெண்மணி தான். ஆனாலும் ஒரு முறை தாகத்தினாலே ஒரு கிணற்றுக்குள்ளால் இறங்கி தண்ணீர் குடிச்சிட்டு மேலே வந்தால் நாய் கடுமையான முறையில் தாகம் எடுத்து கீழே உள்ள ஈர மண்ணை அதை நக்கி கொண்டிருந்தது. அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இரக்கம் சுரந்தது, நமக்கு மாறித்தானே அதுக்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்து அந்த பெண்மணி மீண்டும் அந்த கிணற்றுக்குள்ளால் இறங்கி ஒரு சாக்சில, தோளினால் ஆன சாக்சில தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு புகட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அந்த பெண்ணை சுவர்க்கவாதியை மாற்றிட்டாண்டார். இவள் அப்படி என்ன சாதனை செய்தான்னு சொன்னால், பேசப்பட தகுந்த பெரிய சாதனை அல்ல, ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டினால் அவ்வளவுதான். ஜீவகாருண்யத்தை பற்றி மார்க்கம் நிறைய சொல்லுகிறது. ஆனாலும் இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் பட்சத்திலே
அவைகள் அழிக்கப்பட்டு மனிதர்களுக்கு நிம்மதி தருவதற்கிறதே இது முக்கியமான பணியாக இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்ல மறுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகளாவிய அளவிலே உள்ள அறிஞர்களுக்கு, மக்களுக்கு மனிதர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி அதை முதன்மைப்படுத்தக்கூடிய நிர்வாகியத்தையும், எவைகள்லாம் யாருக்கெல்லாம் திருநாய்கள் மூலியமாக தொந்தரவுகளும் கஷ்டங்களும் ஏற்படுகிறதோ அந்த திருநாய்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு மனித குலத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல பல திட்டங்களை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு, அதிகார வர்க்கத்தினருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.